ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்க ஸ்பெஷலான அக்கார் வடிசல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோயிலெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதமான அக்கார வடிசல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலெலாம் நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க நெய் வந்து பால்லையே செய்கிறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பொங்கலுக்கும் அக்கார வடிசலுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா பொங்கலில் வந்து நம்ம தண்ணி கலந்து செய்வோம் பாலில். இது முழுக்க முழுக்க பால்லையே செய்கிறோம். இதுக்கு இது எல்லாமே அதிகமாக தேவைப்படும். பால் வந்து முழுக்க பால்லையே செய்கிறோம். வெல்லம் வந்து அதிகமாக தேவைப்படும். நெய்யும் அதிகமாக தான் தேவைப்படும். அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது இந்த அக்கார வடிசல் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு, இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதே கப் அளவுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு. இந்த கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து ஏலக்காய் தூள் நான் இப்போ சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை கற்பூரம் போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோவிலில் கொடுக்குற அந்த பிரசாதத்துக்கு இணையாக இந்த பச்சை கற்பூரம் போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து இதில் வந்து 6 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு பேன் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். அதே பேனில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அக்கார வடிசலுக்கு வந்து நம்ம நெய், வெல்லம், பால் எல்லாமே அதிகமாக தான் தேவைப்படும். நம்ம முழுக்க பால்லையே செய்கிறனால தான் இந்த அக்கார வடிசல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து ஒரு 6 கப் அளவுக்கு, இந்த கப்பில் வந்து 6 கப் அளவுக்கு வந்து நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நாம் வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். எதுக்காக நம்ம காய்ச்சறோன்னா, இதில் வந்து ஏதாவது தூசி இருந்தால் கூட அது ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம காய்ச்சறோம். இது வந்து நம்ம வந்து லைட்டாக காய்ச்சினாவே போதும். வந்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண தான் போகிறோம். பாருங்கள், இந்த பக்கம் பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். முழுக்க இது பால்லையே தான் வேகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வேகுது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், பாலெல்லாம் சுண்டி நல்லா பால்லையே வெந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். இல்லை தூசி இருந்தால் கூட இதில் ஃபில்ட்ராகி நின்றுரும். அதுக்காக தான் நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ தூசி இருக்குது. இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த அக்கார வடிசல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவே செய்வாங்க.
இந்த பிரசாதம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். நல்லா கலந்தாச்சு. நல்லா கரண்டியில் இப்படி மசிச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச வந்து முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் அந்த நெய்யும் இதிலே ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த நெய் இதிலே ஊற்றிக்கலாம். பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பச்சை கற்பூரம் வந்து இந்த மாதிரி பொடிச்சு போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோவிலில் கொடுக்குற அந்த பிரசாதத்துக்கு இணையாக இருக்கும். அதனால தான் நம்ம பச்சை கற்பூரம் போடுறோம். நீங்கள் பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இது ஆனால் பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. நம்மளோடைய அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்னஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் மேலே வந்து நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ நான் போட்டுக்கிறேன். இது நல்ல வாசனையாக எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.